யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 10வது வசனம் வரை. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையைப் பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்கக் கூடாமல் ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீலும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியைக் கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையைக் கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதின்மேல் இரக்கமுற்று, இது எபிரெயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதின் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரெய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்துக் கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்துக் கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக் கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக் கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதானபோது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியினிடத்தில் கொண்டு போய்விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பேரிட்டாள். Exodus chapter 2, verses 1 to 10. And there went a man of the house of Levi, and took to wife a daughter of Levi. And the woman conceived, and bare a son, and when she saw him that he was a goodly child, she hid him 3 months. And when she could not longer hide him, she took for him an ark of bulrushes, and daubed it with slime and with pitch, and put the child therein, and she laid it in the flags by the river's brink. And his sister stood afar off, to wit what would be done to him. And the daughter of Pharaoh came down to wash herself at the river, and her maidens walked along by the river's side. And when she saw the ark among the flags, she sent her maid to fetch it. And when she had opened it, she saw the child, and, behold, the babe wept. And she had compassion on him, and said, This is one of the Hebrews' children. Then said his sister to Pharaoh's daughter, Shall I go and call to thee a nurse of the Hebrew women, that she may nurse the child for thee? And Pharaoh's daughter said to her, Go. And the maid went and called the child's mother. And Pharaoh's daughter said unto her, Take this child away, and nurse it for me, and I will give thee thy wages. And the woman took the child, and nursed it. And the child grew, and she brought him unto Pharaoh's daughter, and he became her son. And she called his name Moses, and she said, Because I drew him out of the water.